ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புது கே ட்ராமா. இந்த ட்ராமாவோட நேம் தி போனஃபைட் கில்லர். ஆக்சுவலி இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சீரிஸை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்க கூட கொண்டு வந்து சேர்த்துட்டு இது ஆன்கோயிங் ட்ராமா. ஸோ வீக்லி 2 எபிசோட் தான் வரும், கண்டினியூஸா வராது. வீக்லி 2 எபிசோட் கண்டிப்பா நான் போட்டுடுவேன். இப்போ சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை கூட இருக்காங்க. ஹீரோட வேலை என்னன்னா ரிப்போர்ட்டர். ஹீரோயின் குடும்பத்தை பார்த்துட்டு 3 வருஷம் அழகா நடத்துறாங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு அவங்க விட்ட வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேலை? கொலை பண்றதுதான். சீரியல் கில்லர் தான் நம்ம ஹீரோயின். எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்றது சஸ்பென்ஸாவே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்காங்களே, அவங்க ரிப்போர்ட்டர். ஸோ ரிப்போர்ட்டரும் கொலைகாரங்களும் ஒரே வீட்டில் ஒன்னா இருக்காங்க. அதுவரை ஹீரோவுக்கு ஹீரோயினோட கேஸை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியா ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்களா, தான் ஒய்ஃப் தான் கொலைகாரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹீரோயினுக்கு எப்படி வேலை வருது, அவங்க எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு சஸ்பென்ஸாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல்லா பார்த்துட்டு இதை பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்க. சீரிஸ்குள்ள போயிடலாமா? சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு கிறிஸ்மஸை பார்க்குறா. கிறிஸ்மஸ் நைட் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அவளை சுத்தி. ஆனா அப்ப மட்டும் சந்தோஷமாவே இல்லை, சோகமா இருக்கா. ஒரு இடத்துல வந்து நிக்கிறா. அப்ப பக்கத்துல யாரோ ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயாச்சு. அவ கூட அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு குடிக்க காஃபி கொடுக்குறா. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா, 7 வருஷம் ஆயிடுச்சுல உன்னோட ஃபேஸை பார்த்து. ஒவ்வொரு நாளுமே நான் உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் அதை பண்ணிருக்கவே கூடாது, என்னாலதான் எல்லாமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த காஃபி எடுத்து குடிக்க போறாங்களா. உடனே அந்த காஃபியை பிடிங்கிக்கிறா. இல்ல வேண்டாம், இது கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு வேற போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சிங்கில போய் கொட்டுறா. அப்பவே தெரிஞ்சிருச்சு அவ ஏதோ ஒன்று கலந்திருக்காளா இருக்கும்னு. அதே மாதிரியே வேஸ்ட் பஸ்கெட்ல பாய்சன் இருக்கிறத காட்டுறாங்க. ஸோ வந்து காஃபியில் பாய்சன் கொடுத்து அவங்க அப்பாவை கொலை பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ செஞ்சு வச்சிருந்த எல்லா காஃபியுமே கீழே கொட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு நல்லதா காஃபி போடலாம் அப்படின்னு சிங்கிளை கழுவிட்டு இருக்காளா. அப்பா அவங்க அப்பா பின்னாடி இருந்து, அன்னைக்கு உங்க அம்மாவை நான் கொலை பண்ணேன்ல, அப்பவே ஒன்னையும் சேர்த்து கொலை பண்ணியிருந்துருக்கணும்டி, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் அன்னைக்கு உயிரோடு விட்டுருந்தேன் இல்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்க அப்பாவான என்னைய நீ போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான். அந்த பொண்ணும் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றா. அவளால முடியல. அதனால கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குமா, அதை வச்சு அவர் மண்டையிலே அடிக்க, அவரும் ஹோ நீ என்னை இப்ப அடிக்க வேற செய்யறியா, ஒன்னால தாண்டி 7 வருஷம் நான் ஜெயில இருந்தேன், உங்க அம்மாவை கொலை பண்ணும்போது ஒன்னையும் சேர்த்து போட்டு தள்ளிருந்தேன் அப்படின்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கரெக்டா ஜன்னல் வழியா கரெக்டா ஒரு புல்லட் வந்து அவனோட மண்டைய பொளந்துருது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஆள் செத்து போயிடுறான். அந்த பொண்ணு ஷாக் ஆகி ஜன்னல் வழியா பாக்குறா. அங்க யாரோ ஒரு ஆள் நின்ன மாதிரி தெரியுமா நிலா வெளிச்சத்துல. அதனால குடுன்னு அந்த இடத்துக்கு ஓடி போறா. அங்க பார்த்தா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு பனியில எழுதி வச்சிருக்கோம். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்த அந்த பொண்ணு யோசிச்சு பாக்குறா. தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் பக்கத்துல வந்தாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ உன்னோட எல்லா பிரச்சனையில இருந்தும் ரிலீவ் ஆயிடுவ அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு நீ ஒன்னே தான் பண்ணணும், ஜன்னலை கொஞ்சமா திறந்து வைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு திறந்து வச்சு ஹீரோயினுக்கு சாதகமா அந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு நிம்மதியா அவளோட லைஃபை நீ பயம் இல்லாம வாழலாம். இது எல்லாமே நடந்தது 2011. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கியூட்டா பெட்ல இருந்து அலாரம் அடிச்சு எழும்புறாங்க. பக்கத்துலயே அவங்களோட 3 வயசு குழந்தை, அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எழும்புங்க 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 அப்படின்னு கத்து எழுப்புறாங்க. பக்கத்துல அவங்க அப்பாவும் படுத்துட்டு இருக்காங்க. ஓய செல்லக்குட்டி, நேற்றுக்கு நைட்டு உன்னை சீக்கிரமா தூங்க வச்சதுனால இன்னைக்கு சீக்கிரம் எழும்பிட்டியா அப்படின்னு 2 பேருமே ரொம்ப கியூட்டா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தையோட நேம் யோல். ஹீரோயினும் என் செல்ல யோலே ஓகே நாங்க எழும்புறோம் அப்படின்னு 2 பேருமே எழுந்திருக்கிறாங்க. ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பிரஷ் பண்ண வைக்க நம்ம ஹீரோயின் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சமைக்கிறாங்க. ஹீரோ 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இந்த 2 ட்ரெஸ்ல எதை நான் சூஸ் பண்றது, ஒன்னு வந்துட்டு பார்ட்டிக்கு போடுற மாதிரி, இன்னொன்னு நார்மலா போடுற மாதிரி, என் ஒய்ஃப் எதை சூஸ் பண்ண போறான்னு கேக்குறதுக்கு, சரி இன்னைக்கு பார்ட்டிக்கு போடுறதே போட்டு போங்கன்னு ஹீரோவும் நிஜமாவா இந்த பார்ட்டிக்கு நீ அலோவ் பண்றியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் குழந்தைய வாங்கிட்டு குழந்தைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் குழந்தைய
ஒரே ஆள்கிட்ட பொறுப்பை கொடுக்காம ரெண்டு பேருமே மாறி மாறி பாத்துக்கிறாங்க. இப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ண போயாச்சா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு நாளாச்சு, இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒண்ணு நான் ஏதோ ஒண்ணு மறந்த மாதிரி இருக்குதுன்னு. ஹீரோயினும் அப்படியா, ஞாபகம் இல்லைன்னு கேட்க, சரி சரி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நாளையில இருந்து நீ வேலைக்கு போக போற, இன்னைக்கு நைட்டு நான் சீக்கிரமாவே வந்துருவேன், நம்ம உன்னோட கடைசி டே ஆஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணல ஓகேவா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு, சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு. ஸோ ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. பாய் எல்லாம் சொல்லி விடுறாங்க. நம்ம கியூட்டா அந்த குழந்தை பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட கிளாஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயினா வா எங்க கூட டீ குடிக்க வரியான்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு அவங்க கூட டீ குடிக்க போனா அந்த பேரண்ட்ஸ் யாருக்குமே வேலை இல்லை. ஸோ வேலைக்கு போற பேரண்ட்ஸை என்ன அவங்க குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளவு முக்கியமான வேலை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் கிட்ட நீ என்ன வேலை பார்க்குற, நீ எந்த வேலையும் பார்க்கல தானேன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் நாளையில இருந்தா வேலைக்கே ஜாயின் பண்ண போறேன்னு எல்லாருக்கும் ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் வேலைக்கு போற பேரண்ட்ஸை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனா இவ வேலைக்கு போறாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயினும் டீ டைம் நல்லா இருந்துச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னைக்கு டி டே மறந்துடாதன்னு. அவங்களும் ஐயோ இன்னைக்கு டி டேயா, மறந்தே போச்சு. ஹீரோயினுக்கு வேற இன்னைக்கு நைட்டு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், ஐயோ முடியாது போல இருக்கு, எனக்கு டி டே ரொம்ப முக்கியம், ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு, இதுக்கு நான் அப்புறமா வேற ஏதாச்சும் காம்பன்சேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வண்டியை அப்படியே திருப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு விடுறாங்க. அங்க ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, ட்ரக்ஸ் வந்துட்டு இப்பெல்லாம் 20 வயசு 30 வயசு பிள்ளைங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது ரொம்பவே மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் ஹீரோ போறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது நமக்கு சிம்பாலிக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறமா அவங்க மாமியாரை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தானே கடைசி நாள் அவங்களோடது லீவ் முடிகிறதுக்கு. அதனாலதான் மாமியார் ஃப்ரிட்ஜை திறந்து காமிச்சு நான் கிமிச்சி செஞ்சு வச்சிருக்கேன்னு. ஹீரோயினும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு நீங்க தெய்வம் மாதிரி, என் ஒய்ஃபும் என் ஹஸ்பண்டும் குழந்தையும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதே மாதிரியே இன்னும் 2 டிஷ் நீங்கள் செஞ்சு தந்தீங்கல்ல அதை இன்னும் கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா, 3 நாளில் காலி ஆயிடுச்சுன்னு. அவங்களும் சரி சரி நான் செஞ்சு தரேன், ஆனால் என்னோட பையனையும் பேர குழந்தையும் வேலைக்கு போறேன் அப்படின்ற பேர்ல கவனிக்காம விட்டுறாத, ஒழுங்கா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு நாளாச்சும் நீ கஞ்சி வச்சா நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோ ஏன் பிச்சு போடுவேன், அவங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டிருக்கணும்னு. ஹீரோயினும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒரு நாள் கூட நான் கஞ்சி வச்சு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எல்லா நாளுமே அவங்களுக்கு விருந்து மாதிரி சாப்பாடு போடுவேன், 2 பேரையுமே நான் நல்லா பார்த்துப்பேன்னு. மாமியாரும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்களோட நாத்தனார் அதாவது ஹீரோவோட தங்கச்சி அவங்க சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையாம்மா, அவங்களே 3 வருஷம் கழிச்சு வேலைக்கு போறாங்க, அவங்கள போய் இந்த மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு. மாமியாரும் உனக்கு ரெடி தெரியும் வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் அம்மா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களும் எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஒரு சீனை போடுறாங்க. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா மாமியாருக்கு மருமகளை வேலை வாங்கணும், அதுக்காக தான் இந்த சீனை போட்டு கடையில இருந்து வெளியில வந்து உட்காந்துட்டு ஒரு பக்கெட் நிறைச்சு முட்டைக்கோசை வெட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து நாத்தனார் கேக்குறாங்க, அம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா, அவங்க எப்படிமா இன்னைக்கு இவ்வளத்தையும் வெட்டி முடிப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு வேலை வேற போக வேண்டியது இருக்குன்னு. மாமியாரும் என்னமோ பெரிய சிஎம் வேலை பாக்குற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, போறது குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போய் தான் ஆகணுமா, வீட்டுல இருந்து பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க முடியாதான்னு கேட்க நாத்தனாரும் அம்மா அண்ணி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதுல என்னமா தப்பு இருக்குன்னு. மாமியாரும் ஏன் வேலைக்கு போகணும், என் பையனோட சம்பளத்துல நம்ம இவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டு இல்லையா, அந்த ஒரு சம்பளம் பத்தாதா, அவளுக்கு வேலைக்கு போய் தீரணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே வெளியில இன்னொரு ஆண்டி வந்து உன் மருமக வந்திருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள நம்ம ஹீரோயின் டைமை பாக்குறாங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா இந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வெட்டி முடிக்கணும். அதனால கையை அப்படியே சொலத்தி கத்தியை பிடிச்சு கடன்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு பெரிய கில்லர் ஆச்சு, அவங்களுக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர். ஸோ கடன்னு எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு வெளியில இவங்க காசு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளாடி பாய் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவங்களும் இவ எங்க வேலையை முடிச்சிருப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் பக்கெட்டா வெட்டி வச்சிருப்பாங்க. அதுலயும் எல்லாமே ஒரே அளவுல இருக்கும். நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் என்னடா இவ இப்படி ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி கரெக்டா வெட்டி இருக்கா, இவ தான் வெட்டினாளா இல்ல மிஷின்ல போட்டு வெட்டினாளா அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் மெசேஜ் வந்திருக்கும், அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா வேலையை முடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயாச்சு, அங்க என்னென்ன ஆஃபர் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு ஸ்டாஃப் ஒருத்தன் ஹராஸ் பண்றதா பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, அதனால பின்னாடி இருந்து எதையோ தூக்கி அவன் மண்டையில வீசுறதுக்கு அவனும் யாரு அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு ஓடுறானா. அப்ப கீழே பீன்ஸ் எல்லாத்தையும் கொட்டி விட்டுடுறாங்க. அதுல அவன் கால் வலிக்கு கீழே விழ மண்டையிலே ஒரு தயிர் டப்பாவை வீசுறாங்க, அவன் பிளாட்டே ஆயிடுறான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்காளா. அவளுக்கு ஹீரோயின் என்ன இவ்வளோ தைரியமா
மாட்டாம இவனை அடிச்சு போட்டு போறாங்க அப்படின்னு ஷாக்கா இருக்குது. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எதுவுமே கண்டு காணாத மாதிரி போயிடுறாங்க. எவ்வளவு குடும்ப பாங்கான பொண்ணாவும் இருந்துட்டு சைட்ல நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த பக்கம் ஹீரோ மூசன் அப்படின்ற இடத்துக்கு போய் இறங்கியாச்சு. அங்க வேலை இன்னும் முடியவே இல்லை, இன்னும் நிறைய நேரம் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க, இன்னைக்கு நான் சீக்கிரமே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கடைசி பஸ்ஸை பிடிச்சாவது எப்படியாவது வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆயிட்டு வெளியில அவங்க பொண்ணை வந்து பாக்குறாங்களா, அப்போ மெசேஜ் இருக்குது. சரி என்னன்னு எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரமாட்டேன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதனால சரி சரி வீட்டுக்கு வா அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு கொலை காண்டா ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க பொண்ணு தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு வாட்ச் இருக்கும், அதுல கேமராவை ஆன் பண்ணிட்டு ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதுல வீடியோவா ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு ட்ரக் கேஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்க ஒருத்தர் லீடர் மாதிரி இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில போறாங்க. ஆனா இவங்க வெளியில போறதுக்கு உள்ளாடி என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, அந்த கார்ல ஒருத்தன் இருந்திருப்பான், அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்திருக்கும், வயிறு கலக்கி இருக்கும். அதனால கார் சாவியை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் போயிருப்பான். ஹீரோ தேடி வந்தது அவனை தான். ஆனா அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுவான். ஹீரோ தெரியாம அந்த ட்ரக் டீலரோட தலைவன் இருக்காங்கல்ல, அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பின்னாடி ஒரு டாக்ஸி வருமா, அந்த டாக்ஸில ஏறி அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. டாக்ஸி டிரைவரோட ஒய்ஃப் கால் பண்ணி எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோவும் கையில வாட்சை பாக்குறாங்க, ஐயோ டைம் ஆயிட்டு இருக்கே, எனக்கும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், லாஸ்ட் ட்ரெயினை கூட நான் மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த கார் டம்முன்னு வெடிச்சிடும். இவங்க ரெண்டு பேருக்கு ஷாக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு வெளியில போயிட்டு பாக்குறாங்க. ஹீரோ உடனே டாக்ஸி டிரைவர் கிட்ட ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க நடந்த விஷயங்களை வீடியோவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோட வாட்ச்ல நடந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கும், இப்போ இவங்க மொபைல்லையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு ஆள் சொல்றாங்க, ரெஸ்ட் இன் பீஸ், ஆனா என்ன நீ திரும்ப மறுஜன்மம் எடுக்கணும்னு மட்டும் நான் வேண்டவே மாட்டேன்னு. இவங்க தான் அந்த காரை அடிச்சது அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது இதுல இருந்து. இந்த பக்கம் நைட் ஆயிட்டதுனால ஹீரோயினும் யூலும் படுக்க வந்தாச்சு. யூல் சொல்றாங்க, நான் அப்பா வந்தாதான் தூங்குவேன்னு. ஹீரோயினும் அப்பா ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க, அதனால இன்னைக்கு வர முடியாது, நீ தூங்குன்னு. அப்பா என்னமா வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு, இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவையான வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி பொண்ணு தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு இன்னைக்கு ஹீரோயினுக்கு முதலே வேலைக்கு போகணும்ல, அதனால ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்காங்க. ஸ்கூல்ல இன்னைக்கு அம்மாவுக்கு முத நாள் வேலை, உனக்கு தெரியும்ல, நைட்டு யார் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு டே கேர்ல ஒரு ஆன்டியை இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து கூப்பிட்டா மட்டும் தான் போகணும், வேற யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்டையும் சொல்லிட்டு பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு ஹீரோயின் கார் எடுத்துட்டு முத நாள் வேலைக்கு கிளம்பியாச்சு. ஐடி கார்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி முன்னாடி தான் இறங்குறாங்க. இப்போ ஐடி கார்டை கெட்டா போட்டுட்டு உள்ள போனா பாஸ் ஒர்க் ஆகாது, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஐடி கார்டுல. ஸோ அவங்களோட கோவர்க்கர், இவங்களோட நேம் லீ, இவங்க வந்துட்டு அவங்களோட ஐடி கார்டை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஒரு தடவை நான் உனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன், ஒழுங்கா புது ஐடி கார்டை வாங்கிக்கோன்னு. ஹீரோயினும் ஏய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஆளே மாறின மாதிரி இருக்குன்னு அதுக்கு லீ சொல்றாங்க. ஆனா நீ அப்படியே தான் இருக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு புகழாரத்தை போட்டுட்டு லிஃப்ட்ல போகும்போது, சரி உன்னோட வேலை என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் இப்ப யாருன்னு தெரியுமா, அசிஸ்டன்ட் மேனேஜர்னு. அசிஸ்டன்ட் மேனேஜரா, எப்போ உனக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சது அப்படின்னு கேட்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ விட்டுட்டு போனி, அப்பவே நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேன்னு. ஓ சரி சரி வா மேல போலாம் அப்படின்னு மேல போறாங்க. அங்க ஒரு பொண்ணு புக்கையோட வரவேற்கிறா. ஹீரோயிக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இது யாருன்னு கேக்குறதுக்கு, நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போனியே அந்த டைம்ல வந்து சேர்ந்த பொண்ணு தான், இவளும் ஒரு மேனேஜர் தானு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணும், ஆக்சுவலி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை எப்ப பார்ப்போம் அப்படின்னு இந்த 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க ஒரு வேலையை சட்டுன்னு முடிப்பீங்களாமே, அதுவும் ஒரே ஷாட்ல முடிப்பீங்களாமே, அதை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசை தெரியுமா அப்படின்லாம் பேச நம்ம ஹீரோயினும் சரி சரி சிஓ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவரு ஒரு வேலையா மூசன் வரைக்கும் போயிருக்காருன்னு. ஹீரோயினுக்கு மூசனா, அங்கதானே நம்ம ஆத்துக்காரனும் போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கண்டுக்காம அவங்களோட சிஸ்டம் எல்லாத்தையுமே பாக்குறாங்களா. அவங்களுக்கு எல்லாமே அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா சிஓ வராங்க. சிஓ பார்த்தோன்னே எல்லாரும் போயிட்டு எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின், ஹீரோயின் நீ வந்துட்டியா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சிஓ ஒரு பிட்ட போட, நம்ம ஹீரோயினும் நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்க இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்றதுக்கு, ஆமா நான் மூசன்ல இருந்து நேற்றுக்கு தான் வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துட்டேன், கிளையன்ட் மீட்டிங் இருந்துச்சுன்னு.
ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ சியோல் வந்தாச்சு. ஆனா நேரா வீட்டுக்கு போல போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஏன்னா நேத்துக்கு நைட்டு நடந்த கலவரத்துல போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு போலீஸும் ரிப்போர்ட்டருக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலைன்னு கேக்குறதுக்கு நான் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு. கிரைம் இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? ஆனா அந்த டாக்ஸி டிரைவர் என்னமோ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ எனக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நாளைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நைட்டே ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளை அவங்க ஃபாலோ பண்ணல, மிஸ் பண்ணிட்டாங்க, வேற யாரையோ தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. அதனால போலீஸ் கிட்ட நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இறந்து போனது யாரு அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுவீங்களான்னு. அவரும் நான் சொல்லவே மாட்டேன், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரணும், நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போன அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுன்னு கேட்கறதுக்கு நான் ட்ரக் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனேன், ஏன்னா பெரிய மாஃபியா கும்பலே இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும்னு. அதுக்கு போலீஸ் கேட்குறாங்க, அப்போ நீ யாரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும்? ட்ரக்கை யார்கிட்ட இருந்து கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா நீ ஃபாலோ பண்ணிட்டு போனால் வேற என்ன? ஹீரோவும் அது பூசனா அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸும் ஆமா அவர்தான் சொல்லிட்டு ஐயோ உளறிட்டேனா நீ எப்படிடா கண்டுபிடிச்சன்னு கேட்க சும்மா க்ளூல சொன்னேன் அவர்தான் இறந்து போனதான்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ட்ரக் மாஃபியாவோட லீடரே அவன் தான். ஆனா யாருக்குமே அது தெரியாது. ஹீரோ அந்த கேஸை ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் இந்த மாதிரி கேட்டாங்க. போலீஸும் தெரியாம உளறிட்டாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல, நாங்க கூப்பிட்டு விடும் போதெல்லாம் வந்திருக்கணும், இப்போதைக்கு போ அப்படின்னு ஹீரோ துரத்தி விட்டுடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றது தெரியும். ஸோ ரிப்போர்ட்டர் அப்படின்றவங்க கிரைம் சீனை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவன் ஏதோ ஸ்டோரிக்காக போயிருக்கான் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸில் சிஓ ஹீரோயின் கிட்ட போயிட்டு இன்னைக்கு தான் உன்னோட முத நாள் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கே ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நீ போவியான்னு கேட்குறாங்க. எல்லாருமே ஹீரோயின் போவாளா போமாட்டாளா என்ன சொல்லுவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் இன்ஃபர்மேஷன் எங்கன்னு கேட்க லீ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்கேன்னு, லியூ நீ தானே எனக்கு இதை சொல்லி கொடுத்தேன்னு. ஹீரோயினும் சரி நான் கிளைண்ட்டை போய் மீட் பண்றேன் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே ஜாலி ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு ஒரு சர்ச் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. கிளைண்ட் மீட்டிங் இங்க நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சர்ச்சுக்குள்ள போறாங்க. மேல மொட்டை மாடிக்கு போறாங்க. போகும்போதே பேசிட்டே போறாங்க. லீ நீ ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு நினைக்கிறேன், காலாட்டுறது நிறுத்து அப்படின்னு எல்லாருமே கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. லீயும் காலாட்டுறதை ஸ்டாப் பண்றாங்க. சிஓ சார் நீங்களும் தான் கையை அப்படியே முறுக்கி வச்சுக்காதீங்க, நான் இதை பர்ஃபெக்டா முடிச்சிருவேன்னு அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா கேக்குறாங்க 4 வயசு பொண்ணு எதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு. எல்லாருமே ஏன் இப்படி கேட்குறேன்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க நேற்றுக்கு என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஓயாம அழுதுகிட்டே இருந்தா. ஏன் நான் கேட்கும் போது அவளோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சான், அதனால இவள் தானே, ஏன் அவ தான் தள்ளிவிட்டாளா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல என் பொண்ணு எதுக்காக அழுதா அப்படின்னா என் கூட இருக்கவங்களுக்கு அடிபட்டு அழுதாங்கன்னா ஒருவேளை நம்ம அதுல ஏதாவது ஒரு பாட்டா இருந்துருவோமோ, நம்மளால அவங்களுக்கு வலிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான். ஸோ 4 வயசு பொண்ணுக்கே தான் கூட இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வலி வந்துச்சுன்னா ஒருவேளை அது நம்மளால இருந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனா இந்த மனுஷங்களுக்கு ஏன் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு மொட்டை மாடிக்கு போய் நிக்கிறாங்க. இங்க எங்க இருக்குன்னு கேட்டோடனே அதுல ஒரு சோஃபா இருக்கும் பாரு, அதுக்கு கீழேன்னு சொன்னோடனே அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அதுல துப்பாக்கி இருக்கு. அதை ஒன்னிக்கிறாங்க. எனக்கு இந்த கிளைண்ட் மீட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு துப்பாக்கியை ஒன்னிச்சு ஒரு இடத்துல குறி வைக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் இருக்காங்க. நான் ரிப்போர்ட் பண்றேன், கிளைண்ட் மீட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாரும் பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரே ஒரு ஷாட் தான், அப்படியே புல்லட் போய் அவன் மண்டையை தொலைச்சிடுது. கிளைண்ட் மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஏ அப்படின்னு சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் எதுக்காக அந்த ஆளை கொலை பண்ணாங்க, அந்த ஆள் யாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இப்போதைக்கு தெரியலை. இனி போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சிஓ சொல்கிறாங்க ரெஸ்ட் இன் பீஸ், ஆனால் நீ திரும்ப மறுஜன்மம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணிப்பேன்னு. ஸோ இதே டயலாக் தானே மூசனில் நடந்த கார் வெடி விபத்தில் ஒரு ஆள் சொன்னாங்க. அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதுல. ஸோ இதுலேருந்தே தெரியுது மூசனில் நடந்த விஷயத்துக்கு காரணம் இந்த சிஓ தான் அப்படின்றது. ஸோ மீட்டிங்கை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லேக்கா கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஹீரோயினோட வேலை. ஹீரோயின் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவரவர் சீட்ல போய் உட்காந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் பிள்ளையை போய் கூப்பிட போகணும். ஸோ டே கேர்ல போயிட்டு பிள்ளையை கூப்பிடுறாங்க. பிள்ளை வந்துட்டு ஒரு ஃப்ளவரை கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளவரை நீயே செஞ்சியா? இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள் இல்லையே, எதுக்காக எனக்காக செஞ்சேன்னு டீச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு தான் உங்களோட முத நாள் அப்படின்னு அவ சொன்னா. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு அவ சொன்னா, அதனால தான் நான் செய்ய சொல்லி கொடுத்தேன்னு. ஹீரோயினும் ஓ கியூட்டி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு
சாப்பிடலாம் வச்சு முடிக்கும் போது கரெக்டா ஹீரோ வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு, நான் லேட்டா வந்துட்டேன், அதனால தான் இந்த மாஸ்கை போட்டு வந்திருக்கேன், என் ஃபேஸை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்னு. ஹீரோயினும் சரி நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணனு, எந்த மாதிரி எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு இழுக்கிறாங்களா. ஹீரோயினும் அவளுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்டோடனே அவரு ஃபேஸ்ல இருக்க மாஸ்க் கலட்டிடுறாரு. அப்படின்னா உனக்கு என் மேல கோவம் இல்லையான்னு கேட்க, கோவம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அவ என்ன சமாதானப்படுத்திட்டா அப்படின்னு பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நேற்றுக்கு நைட்டு பொண்ணு ஜாலியாக பேசியிருப்பாங்கல்ல, அதனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இருந்த கோவம்லாம் போயிருக்கும். உடனே ஹீரோவும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில மாஸ்கை போட்டுக்கிறாங்க. உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை, அதனாலதான் வாயில மாஸ்க் போட்டு என்னால பேச முடியாது, ரீசன் சொல்ல முடியாதுன்னு மார்க் பண்ணிருக்கேன். ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீ சிரிச்சிட்ட அப்படின்னா உனக்கு என் மேல இருக்க கோவம் போயிடுச்சுல செல்லக்குட்டி அப்படின்னு ஹீரோயினை ஒரு கிஸ் பண்ணிட்டு நேரா அவங்க பொண்ணு கிட்ட போய் 2க்கு மேல சாப்பிடாத, அம்மாவுக்கு கோவம் வந்துடும்னு. ஹீரோயினும் ஆமா 2க்கு மேல சாப்பிடக்கூடாது, மூடிவை அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலை எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் சூப்பரா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ இன்னும் ஃப்ளவர் ஷாப்புக்கு போகலையாமே, அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க, நாளைக்கு அவங்கள போய் பாருன்னு. ஸோ ஹீரோயின் அடுத்த நாள் காலையிலேயே ஃப்ளவர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க, இவங்க யாருன்னு தெரியல, ஆனா ஹீரோயினோட வேலையை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ உன் குழந்தைய டே கேர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ரீ ஆயிருவ, அடிக்கடி என்ன வந்து பாப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ பிஸியாவே இருந்துட்ட போலன்னு. ஹீரோயினும் ஆமா கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன்னு சொல்ல, சரி இந்த ஃப்ளவர்ஸோட நேம் என்னன்னு தெரியுமா, இது எல்லாமே லவ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது. ஒரு நாள் உன்னோட ஹஸ்பண்டுக்கு நீ செய்யக்கூடிய வேலை தெரிஞ்சது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க என்னோட இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான பீப்புள்ஸ், என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும், அவங்க 2 பேருக்குமே நான் என்ன செய்ய போறேன் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது, நான் தெரியாம பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த லேடியும் சரி ஓகே நீ நல்லா இருந்தா சரிதான், சரி கிளம்பு இந்த ஃப்ளவர் பொக்கே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஃப்ளவர் பொக்கையை கொடுத்து விடுறாங்க. இது யார் என்ன அப்படின்றதெல்லாம் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. அடுத்த எபிசோட ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். ரிவீல் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹீரோயின் வீட்டை கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நினைச்சு பார்க்கக்கூடியது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்க ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஒரு லைஃப் இருந்ததே கிடையாது. ஆனா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒருத்தவங்க அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களை வெளியில கூட்டிட்டு போனோடனே அந்த பில்டிங்கே எரிஞ்சு நாசமாயிருக்கு. ஸோ ஹீரோயினை யார் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் வளர வளர இந்த வேலையில சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலையை செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஹீரோவை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தெரியுமா பார்த்திருப்பாங்க, ஹீரோயின் மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்கிறா அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு ஏதோ காப்பாற்ற போற மாதிரி வா கீழே இருங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை முத நாள் பார்த்தேன்ல, அப்பவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உன்னோட பாஸ்ட் நீ என்ன வேலை செய்யற, உன்னோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க, நீ எதுக்காக அன்னைக்கு மொட்டை மாடியில நின்ன, இப்படி எந்த ரீசனுமே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்ன பிடிச்சிருச்சு, உன்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போதைக்கு நீ யாரு என்ன அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், உன்னோட நேம் நீ பூனான்னு சொன்ன, ஆனா அது கூட உண்மையான எனக்கு தெரியாது, என் கூட சேர்ந்து லைஃபை வாழ்றதுக்கு ரெடியா இருக்கியா, நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னோட நேம் பூனா தான், கரெக்டான நேம் தான், நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல, எனக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, பட் அமையுது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே அப்படின்னு ஹீரோவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஸோ இதை யோசிச்சு பார்த்துட்டே இவங்களோட பாஸ்ட் லைஃப்பை யோசிச்சு பார்த்துட்டே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பக்கம் ஹீரோ ஒரு நியூஸை கவனிக்கிறாங்க. கிங்ஃபிஷர் திரும்பி வந்துட்டாங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கிங்ஃபிஷர் மறுபடியும் அதே மாதிரி திரும்பி வந்திருக்காங்க, ஒரே புல்லட்ல ஒரு ஆளை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கிங்ஃபிஷர் அப்படின்ற நேம அனௌன்ஸ் பண்றாங்க நியூஸ்ல. ஆக்சுவலி கிங்ஃபிஷர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு பப்ளிக் எல்லாரும் வச்ச நேம் தான். ஸோ ஹீரோ அந்த நியூஸை கவனமா பாக்குறாங்க, தன்னோட ஒய்ஃப் தான் பண்ணது அப்படின்றதே தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல, அப்போ அவங்க கையில ஒரு என்வலப் இருக்கு. அந்த என்வலப்ல ஹீரோயின் அவங்களோட பொண்ணு 3 பேர் நிற்கக்கூடிய போட்டோவும் ஹீரோயின் மேல இருந்து ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த போட்டோவும் இருக்கு. ஸோ ஹீரோயின் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ யாரு ஹீரோயினுக்கு இந்த போட்டோவை அனுப்பி வச்சது, ஹீரோவுக்கு கிங்ஃபிஷர் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்றே தெரியுது. ஸோ ஹீரோ அந்த நியூஸை ஃபாலோ பண்ண போறாங்களா, கிங்ஃபிஷர் தன்னோட ஒய்ஃப் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.